ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஹாய் அண்ணா, ப்ளீஸ் ரிப்ளை டு மை மெசேஜ். நானும் ஒரு பையனும் 3 இயர்ஸாக லவ் பண்ணுறோம். நான் என்னோட பாஸ்ட் லவ் பற்றி அவங்ககிட்ட இப்போ தான் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி சொன்னேன். அவன் என் ட்ரஸ்ட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக பேசுறதில்ல. பட் இப்போ தான் திரும்ப பேச ஆரம்பித்தோம். அவன் வேறு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி என் எக்ஸ் கிட்ட என்ன மாதிரியே பேச ஆரம்பித்தான். அதுக்கு என் எக்ஸ் நிறைய போய் சொல்லியிருக்கான். அண்ணா, ஃபர்ஸ்ட் அவன் ஒரு பிக்கு அனுப்புனா அதில் என்னோடய டேட்டை நான் எடிட் பண்ணேன்னு போய் சொல்லிட்டேன். உண்மையாக நான் டேட் எடிட் பண்ணலை. அப்புறம் அதை சொல்லேன், அவன் என் மேலே இருந்த ஃபுல் ட்ரஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் அவனை பிரேக்கப் பண்ணின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்போ ஒரு பொண்ணு அவனை நம்பி அவனோட பாஸ்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாளோ அப்போ தான் அந்த பொண்ணு உண்மையாக அவனை காதலிக்கிறான்னு அர்த்தம். அப்படி அந்த பொண்ணு பண்ணும்போது நீ ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு எங்கடா உண்மையான காதல் கிடைக்க போகுது சொல்லு? ஒரு காதல் எங்கே திரும்ப உருவாகுது? எப்போ ஒருத்தரை நம்பி அவங்க பாஸ்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அவங்க உண்மையாக உன்னை நம்பிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த லவ். புரியுதா? ஒருத்தர் நம்பினாங்கன்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்று. அந்த பொண்ணு உங்ககிட்ட அந்த பொண்ணோட பாஸ்ட்டை பற்றி உங்ககிட்ட சொல்கிறான்னா உன்னை அந்தளவுக்கு நம்பியிருக்கா. பட் அதே அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி பிரேக்கப் பண்ணலாம் ட்ரை பண்ணுறல, நீ எல்லாம் லவ்வுக்கு வர்த்தா? பாய்ஸ், நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். லவ்வுக்கு முன்னாடி உங்ககிட்ட நிறைய பாஸ்ட் இருக்கும், சரியா? அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் பாஸ்ட் இருக்கும். பட் 2 பேருமே லவ் பண்ணும்போது அந்த பாஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணால் தப்பு இல்லை. பட் டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தாலும் தப்பு இல்லை. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையே திரும்ப திரும்ப பேசி அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா பொண்ணுங்களுமே ஸ்ட்ராங்காக இருந்துட மாட்டாங்கடா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படிப்பட்ட பசங்க உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனை பிரேக்கப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு இதை விட மோசமாக தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஸோ டூ இட், பிரேக்கப் ரைட்டா.